அங்கன்வாடி 2025க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு 10 கொஷின்ஸ், முக்கியமான கொஷின்ஸ் வந்து இனிஷியலாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. ரிமைனிங் 10 கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்கும். நிறைய பேர் GDS ரிசல்ட் 2க்கான லிஸ்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. அதை நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கான அப்டேட்ஸும் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ வாங்க அங்கன்வாடி இன்டர்வியூக்கான கொஷின்ஸை நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா குழந்தைகளை அனுப்பவும் அவங்க மாட்டுறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. நான் எடுத்த உடனே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்துக்கிறேன், லைக் LKG UKG வந்து போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, நான் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து போயிட்டு குழந்தைகள் மையத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் வந்து சொல்லி கொடுப்பேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கூட டக்குன்னு பழகுறதுலேயும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது போக இல்லாமல் நம்ம ஊட்டச்சத்து உணவும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். எல்லாரோட பழகிறதும் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு வந்து படிக்கிறது ஒரு விளையாட்டு முறையாகவே இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக வந்து படிச்சிட முடியும். அவங்களுக்கு டைரெக்டாக போகிறதுல கஷ்டம் இருக்காது. ஸோ அதனால் உங்களோட குழந்தைகளையும் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து வந்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா ஹெல்ப் கேட்டால் நீங்கள் வந்து யாராவது நீங்கள் லைக் வேலை டைமில் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கப்ப டக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து வராங்க, ஹெல்ப் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வேலையை பார்ப்பீங்க அப்படியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes 10 minutesக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுனா இமிடியேட்டாக நான் வந்து போய் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா அவங்களுக்கான ஒரு டைம் வந்து ஷெடியூல் பண்ணி இந்த டைமுக்கு நீங்கள் வாங்க அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நான் வந்து குழந்தைகளை வந்து கவனிச்சிக்கிறதுல தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமில் சாப்பாடு கொடுக்கணும், விளையாட்டு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராமல் இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா டைம் ஷெடியூல் பண்ணிவிட்டு இந்த டைமுக்கு வாங்க அப்படின்ற டைம் அலோகேஷனும் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் நீங்கள் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை, சமையல், தண்ணீர், சுத்தம். ஸோ இதை பற்றி கருத்து என்ன அப்படின்னு வந்து உங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா, வீட்டில் நான் வந்து இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்ப்பேன். நான் சின்ன வயசுலேருந்து வீட்டில் இருந்து சமைக்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அதுக்கான வந்து புரிதலும் என்கிட்ட வந்து இருக்குது. க்ளீனாகவும் நான் வீட்டை வந்து வச்சுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து புதுசு கிடையாது. அதனால நான் மற்றவங்களோட குழந்தைகளோட என்ஜாய் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு வந்து ஓகே தான். நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, குழுவில் வந்து வேலை செய்ய உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. லைக் குரூப்பாக வந்து நீங்கள் வேலை செய்கிறது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிடலாம். லைக் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் நான் வந்து இருப்பேன். குரூப்பாக வந்து ஒர்க் பண்ணுறது மூலியமாக நிறையா விஷயம் நான் வந்து கற்றுக்க முடியும். அது போக நிறையா வேலையும் சீக்கிரமாக முடியும், எனக்கு அனுபவமும் கிடைக்கும். அதனால எனக்கு வந்து எல்லாரோட ஒத்து போகிற மனப்பான்மையும் அதிகமாக இருக்குது. அதனால நான் குழுவில் வந்து வேலை செய்கிறது எனக்கு ஓகே தான். அந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் பண்ணணும். அடுத்து வந்து கொஞ்சம் ஹை லெவலாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோலையும் இப்போ வர நம்ம பார்த்து இந்த ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அவங்க வந்து கேட்குற கொஷின்ஸ். அடுத்து வந்து ஹை லெவல் கொஷின்ஸ் கொஞ்சம் வந்து கேட்பாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 5th கொஷின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ICDS அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ICDSன்றது இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. 6 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கும், ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து எப்படி வந்து கொடுக்கறது, அவங்கள எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படி கல்வி வந்து கொடுக்கறது அப்படின்ற எல்லா சர்வீஸுமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத சொல்லலாம்.
ஆல்ரெடி வந்து அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கான தனித்தனி அவங்களோட ஜாப் நேச்சர் வந்து எப்படி இருக்குன்றத ப்ரீஃபான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ 10 மினிட்ஸ் கிட்ட அந்த வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களால் இன்டர்வியூவில் நிறையா கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், வீடியோட எண்ட்லேயுமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6வதா குழந்தைகளை வந்து சரியான முறையில் வளருதா அப்படின்றத நீங்கள் எப்படி கண்காணிப்பீங்க அப்படின்றத கேட்குறாங்க. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி ஒரு கொஷின்ஸ்க்கு ரிலேட்டட், லைக் வளர்ச்சி முறை வந்து பார்ப்போம். அது வந்து ஏஜ் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்ப்போம். அவங்களோட வளர்ச்சி வந்து கரெக்டாக இந்த வயசில் அவங்க வந்து பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக அந்த குழந்தை வரப்போ கரெக்டாக வந்து சாப்பிடுதா, ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக வருதா, ஸ்கூலில் வந்து கரெக்டாக வந்து படிக்குதா, கரெக்டான ஊட்டச்சத்தெல்லாம் அது கரெக்டான டைமில் எடுத்துக்குதா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கரெக்டான முறையில் அது வந்து வளருதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்மியாக இருந்தது அப்படின்னா பேரண்ட்ஸை இம்மிடியேட்டாக கூப்பிட்டுட்டு போய் அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான உங்களோட குழந்தை வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்குது, இப்போ இப்படி இருக்குது, ஸோ இதுக்கான இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். 7வத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் குழந்தைகளுக்கு திடீர்னு காய்ச்சல், தும்மல்லாம் வந்து வருது, ஸ்கூல் நடந்துட்டுருக்க இப்படி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைய வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து வச்சிடணும். மற்ற குழந்தைகளோட சேர்த்து வச்சா அவங்களுக்கும் பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள தனியாக வந்து கூட்டிகிட்டு போய் செப்பரேட்டாக வச்சுட்டு கால் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான என்ன ஆச்சு அந்த குழந்தைகளுக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோ இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது பொறுத்து அதுக்கு அடுத்து அதை பற்றின இந்த குழந்தைகளை நம்ம வந்து கவனிக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 8வத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக வந்து சென்டரை வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சில நேரம் நிறைய கூட்டமாக வந்து இருப்பாங்க, அப்போ நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ சில நேரம் எல்லாருமே லீவ் எடுத்துட்டாங்க, ஒரு டீமில் நம்ம இத்தனை பேர் வேலை செய்கிறோம், லீவ் எடுத்துட்டாங்க, தனியாக இருக்கிறப்ப ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, அன்றன்றைக்கான வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். டெய்லி வந்து இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம், அதோட ரொட்டீன்ஸ் வந்து நமக்கு தெரியும். இன்றைக்கி வந்து இத்தனை பேர் வரலன்றது தெரியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி காலையிலேருந்தே நம்மளோட வேலையை வந்து ஷெடியூல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்க வந்து நம்ம ட்ரை பண்ணி என்னோட வேலையும் சேர்த்து அன்றைக்கே நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஷெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஆன்சர் நீங்கள் வந்து பண்ணலாம். 9th கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிரமம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. குழந்தைகளை பார்த்துக்கிறதுல ஏதாவது சிரமம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ எல்லாருக்கூடையும் நான் வந்து பொறுமையாக வந்து இருப்பேன். நிறைய வேலை வந்து கொடுக்குறீங்க, அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னா அதை நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன். அது போக நான் மற்றவங்களோட ஹெல்ப்பையும் நான் கேட்டுக்குவேன். ஸோ ஹெல்ப்பையும் கேட்டுக்குவேன். ஸோ நம்ம சிரமப்படுற டைமில் வந்து நான் மற்றவங்களோட ஹெல்ப்பை கேட்டு அன்னைக்கான ஒர்க்கை நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி ஆன்சர் நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் வயசானவங்களுக்கு கூட ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். ஆல்ரெடி நான் இவங்க கூடலாம் சேர்ந்து வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் குழந்தைகளை வந்து கவனமாக வந்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் எங்கள் குடும்பத்துலேயே வந்து குழந்தைகள் வச்சுருக்காங்க. அதோட பராமரிப்பு, அதோட வளர்ச்சி முறை இதை பற்றி எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னால் கண்டிப்பாக இதில் நல்லாவே ஒர்க் பண்ண முடியும். குழந்தை மையத்தையும் என்னால் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. என்ன ஆன்சர்ஸ் தெரியுமோ அதை இன்டர்வியூவில் நீங்கள் போல்டாக ஆன்சர் பண்ணாலே போதும். உங்களுக்கு தெரிகிற ஆன்சர்ஸை நீங்கள் 100% கான்ஃபிடென்ஸாக வந்து டெலிவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 10 கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அது போக இப்போ 20 கொஷின்ஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த 10 கொஷின் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கேள்விகள், கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ, அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி செலக்ட் ஆகும் டவுட் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் நம்ம அங்கன்வாடி பற்றின கம்ப்ளீட் வீடியோஸ் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கன்வாடிக்கு வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.